அந்த 3லேருந்து 4 அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு ஸ்நானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜைக்கு உண்டான ஏற்பாடு சார்ந்தது மணி மந்திர ஔஷதம். இது 2 முறையிலையும் சேர்த்து பண்ணுறதுனால பிரச்சனைக்கு உரிய அந்த ஒரு தன்மை உடனே நிவர்த்தியாகி பலன் கிடைக்க. வாசல்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைம்மா, தெருவை கொண்டு தான் எல்லாமே. அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், வாசலை தாண்டி தான் நம்ம வெளியே போகிறோம், வெளியே இருந்து உள்ளே வரும்போது வாசலை தாண்டி தான் உள்ளே வரோம். இப்போ அருள்வாக்கு அப்படிங்கிறது எந்தெந்த வகையில நமக்கு உதவுதுன்னு புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக சொல்லுங்கம்மா. அருள்வாக்குன்றது வந்தும்மா ஒரு தெய்வத்தை தன்னுள் நிறுத்தி அந்த தெய்வத்தினுடைய தன்மையில கொடுக்கக்கூடிய வாக்கு. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இது எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சது, எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு, இதை எந்த வகையில தீர்க்கலாம். சில பேருக்கு வந்து சுலபமான முறையிலையும், சில பேருக்கு யாகம் மூலியமாகவும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய யாகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் யாருமே வந்து கேள்விப்படாத யாகமாகவும், அதே நேரம் வந்து உடனே பலன் கொடுக்கக்கூடிய யாகமாகவும் களம் போட்டு அதுக்கப்புறம் வந்து யாகம் மூலியமாக பூஜை மூலியமாக 64 தலைமுறைக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளை வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ண இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட காரணம் எதனாலன்னா, இது சித்தர்கள் முறை மட்டும் இல்லை, ரிஷிகள் சார்ந்தது வேதம், சித்திரங்களை சார்ந்தது மணி மந்திர ஔஷதம். இது 2 முறையிலையும் சேர்த்து பண்ணுறதுனால பிரச்சனைக்கு உரிய அந்த ஒரு தன்மை உடனே நிவர்த்தியாகி பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆலயத்துக்கு வந்து அருள்வாக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு எந்த இடத்துலையும் இல்லாத தன்மையில் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னும் போது முதல் வேலையாக அவங்களுக்கு தோஷ நிவர்த்தியை பண்ணி அதுக்கப்புறமாக சங்கல்பம் அவங்க குடும்பத்துக்கு பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அருள்வாக்கே பார்க்குறோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை கொடுத்து நம்ம அந்த இடத்துல இருந்து அனுப்புகிறோம். இந்த முறை இது வரைக்கும் யாருமே பண்ணாதது, என் குருநாதர் எனக்கு சொல்ல நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அற்புதமான முறை. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையோட ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதிகாலையில எழுந்து அந்த செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து பலன் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட ரகசியம்னா என்ன, அந்த பூஜை எப்படி பண்ணணும்? பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படின்னும் போது 3லேருந்து 4ம்மா. அந்த 3லேருந்து 4 அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு ஸ்நானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து நெய்வேத்தியம் அந்த நேரம் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உலர்ந்த திராட்சை அந்த மாதிரி வைத்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அதில் குறிப்பாக பண்ண வேண்டியது வழக்கு. இந்த வழக்கு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதும்மா. அந்த வழக்கை எடுத்து வைத்து அந்த வழக்குக்குரிய மந்திரங்களை சொல்லி அப்புறம் லக்ஷ்மிக்குரிய மந்திரங்கள், நமக்கு தெரிந்த போற்றிகள், இது எல்லாத்தையுமே சொல்லி விநாயகர் பெருமான் கிட்ட வேண்டி இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி சின்முத்திரையோட கண்ணை மூடி அதாவது ஆஸ்வாசமாக அமர்ந்து நம்ம தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் சரி தெய்வத்தினுடைய ஆற்றலையும் சரி நம்ம பரிபூர்ணமாக பெற முடியும். இதுதான் பிரம்ம ரகசியம்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம தவம் செய்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதீத சக்தி வந்து நமக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எதனால்? இந்த நேரம் வந்து அதிகாலை எண்ணக்கூடியது தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் உலவக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணும்போது அந்த எந்த கோரிக்கை வைக்கிறோமோ அடுத்த நிமிஷம் அந்த திதி நித்யா தேவதைகளும் சேர்த்து ததாஸ்தூன்னக்கூடிய ஒரு வார்த்தை அப்படியே நடக்கட்டும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் ஒரு 9 முறையாவது, குறைந்தபட்சம் 9 முறையாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா எந்த மந்திரம் சொல்லுவீங்க? அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடியது புவனேஸ்வரியை சொல்லலாம் மெயினாக. அதாவது புவனேஸ்வரனுடைய ஒரு தன்மைன்றது யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் சொல்லக்கூடிய அந்த அம்பா. அதே நேரம் புவனேஸ்வரனுடைய தன்மையினால் பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கவலை இல்லாத ஒரு தன்மை. புவனத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வரனுடைய மந்திரத்தை சொல்லும்போது பல மாற்றங்கள் வரும். இப்போ புவனேஸ்வரியோட மந்திரத்தை சொல்கிறாங்க அவங்க. புவனேஸ்வரியோட திருவுருவ படம் வந்து அந்த இல்லத்தில் இருக்கணுமா, இல்லை அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா? படம் இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்க எதிர்க்க இருக்கிறாங்கன்ற ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம உணர முடியும். திருவிளக்கு ஏற்றி மட்டும் வழிபாடு பண்ணும்போது இது ஆன்மீகத்தினுடைய உருவம் இல்லாத வழிபாடு நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மையாக நம்ம பார்க்க முடியும்.
அம்மா இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் பொழுது நிலைவாசல் பூஜை செஞ்சுட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணுமா? வாசல்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைம்மா, தெருவையை கொண்டு தான் எல்லாமே. அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் தெளிப்பு பொடியை நல்லா தெளிச்சிட்டு நல்லா கோலம் போட்டு மாக்கோலம் போட்டு அதில் உங்கள் கையில் என்ன மலர் இருக்கோ, அதாவது வந்து அப்போல்லாம் வந்து சாணத்தை வைத்து பூசணிப்பூ வச்சாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த மலரை அந்த அலங்காரமாக நடு சென்டரில் வைத்து, அதுக்கப்புறம் வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசகால அஞ்சனம்னு சொல்லியே நம்ம இடத்துல இருக்குது. அந்த வாசகால அஞ்சனத்தை தடவி அதில் சந்தனம் மஞ்சளை தடவி குங்குமம்லாம் வைத்து அந்த வாசகாலில் வந்து பூஜை, ஏன்னா நிலை வாசல்ன்றது நிலையான வாசல், அந்த வாசலை வைத்து தான் எல்லாமே. அந்த பூஜையை பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நம்ம பூஜை அறைக்கு சென்று பூஜை பண்ணலாம். இப்போ பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து நிலைவாசல் பூஜை செய்யும் பொழுது நார்மலாக இருக்கக்கூடிய மஞ்சளை வச்சு அந்த சுத்தம் பண்ணி செய்வாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த நிலைவாசல் அஞ்சனம் அப்படின்னு அந்த வாசக்காலிக்கே உரிய ஒரு பொருளை பற்றி சொல்கிறீங்க. இதனுடைய சிறப்பு என்ன? இந்த நிலைவாசல் அஞ்சனம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக தன்மையை மட்டும் ஈர்த்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் ஒரு எதிர்மறை சக்திகளை உள்ள விடாது, அங்கே தடுத்து நிப்பாட்டக்கூடியது. ஒரு வாசலை தாண்டி தான் நம்ம வெளியே போகிறோம், வெளியே இருந்து உள்ளே வரும்போது வாசலை தாண்டி தான் உள்ளே வரும். அப்போது வெளியே போகும்போது நற்சக்தியோடவும் உள்ளே வரும்போது எதிர்மறை சக்திகளை வெளியே நிப்பாட்டிட்டும் நம்ம உள்ளே போகக்கூடிய அதீத சக்தி அந்த வாசக்காலுக்கு உண்டு. பொதுவாகவே வாசக்காலில் தான் குலதெய்வம் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதானாமா? அதாவது வாசலை தாண்டி தெய்வம் வரமாட்டேங்குது அப்படின்வாங்க பெரியவங்க. எதனால் அப்படின்னா அந்த வாசலுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம், சில பேர் பார்த்தீங்கன்னா தொடப்பம், குப்பை தொட்டி, துணிங்க, அந்த இடமே அந்த வாசலே அந்த சொல்லுவாங்களே கந்திரி கோலமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எப்போவுமே வாசல் வந்து நம்ம வாசல் தெளிப்பு பொடியை நல்லா தெளித்து அழகாக பார்க்கறதுக்கு லட்சணமாக வாசகாலுக்கு எப்போவுமே வெள்ளி செவ்வாய்னா தோரணம் கட்டணும், மாயலை தோரணம் கட்டலாம். அதுக்கப்புறம் இப்போ துணியில் வரக்கூடிய அந்த அலங்கார தோரணம் கட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னை ஓலையில் உள்ள தோரணங்கள் கட்டலாம். இப்படியெல்லாம் எப்போவுமே அலங்காரமாக அந்த வாசலுங்கிறத ரொம்ப அலங்காரமாக வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். பல வர்ணங்கள் கொண்டு அலங்கரிக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக மட்டும் இல்லாமல் தெய்வத்திற்கு சுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு தான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எண்ணம் போல் வாழ்வு. நம்மளுடைய மனசு எதை நினைக்கிதோ, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்மளும் நல்லா இருப்போம். அப்போது ஒரு மனசுக்கே சுத்தம் தேவைப்படும் போது ஒரு இல்லத்தில் வசிக்கிறோம், அந்த இடத்திற்கு ஒரு தூய்மை முக்கியம், நறுமணம் முக்கியம், தெய்வீக தன்மை ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக பசும் சாணத்தை வந்து முன்னாடிலாம் நம்ம வாசல் தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ பசுமாடும் கம்மியாயிடுத்து, அந்த பசும் சாணத்தை பயன்படுத்துறதும் குறைஞ்சிருச்சு. நீங்கள் வாசல் தெளிப்பு பொடி அப்படின்னு சொல்கிறீங்க, அதனுடைய சிறப்பு என்ன? இப்போ வந்து நம்ம வாசல் தெளிப்பு பொடி எப்படி அப்படின்னா, ஜெய் சாய்ராம்.